அடையாளம் இயேசு வரப்போகிறதுக்கு அடையாளம். இந்த யூதர்கள் இவ்வளவு சிரமப்பட காரணம் என்ன? பிரசவ ஸ்திரீ பாடுபடுகிறது போல வேதனைப்பட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, சமாதானம் இல்லையே, எங்கும் சுற்றிலும் நெருக்கப்படுகிறார்களே. எருசலேம் முற்றிலும் சுற்றிலும் நெருக்கப்படும், அப்பொழுது நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இஸ்ரவேல் நாட்டுக்கு சமாதானம். எருசலேம் என்றால் சமாதானம் என்று பொருள், அங்கே சமாதானமே இல்லை. எருசலேமின் சமாதானத்தை ஆண்டவர் உனக்கு தருவாராக என்று 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். எருசலேமுக்கு ஏது சமாதானம்? ஆகையினாலே ஆண்டவர் சொன்னது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேற ஒருவன் வருவான், அவனை ஏற்று ஏமாந்து போவீர்கள். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் சீக்கிரத்தில் ஏமாறப் போகிறது. நற்செய்தி அறிவிப்பு. அருமையானவர்களை, மத்தேயு 24:14 ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது போல இன்னும் எத்தனையோ கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கழுதையை போல தேசமெங்கும் தெருவெங்கும் கத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னாரே, பிரசங்கிக்கப்பட்டு விட்டதா? உங்களுக்கு தெரியுமா? 2400 மொழிகளிலே பைபிள் அச்சடிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு விட்டது. 2400 மொழி. உலகத்தில் இருக்கிற 90% மக்களுக்கு இயேசு அறிவிக்கப்பட்டு விட்டார். இந்த 10% என்ன என்று கேட்கிறீர்களா? கேட்டும் கேளாதவர்கள் போல இருக்கிறவர்கள். அவர்களுக்கு அது புரியவில்லை. இயேசுவை பற்றி சொன்னால் அது எந்த கடையில் விற்கிறதான ஊறுகாய் என்று கேட்பார்கள். அவனுக்கு இது மாத்திரமல்ல, எதுவுமே விளங்காது. அப்படிப்பட்ட ஆட்களுக்கும் சொல்லப்பட்டு விடுகிறது. சொல்லப்படாமல் இல்லை. ஏஞ்சல் டிவி, பிளஸிங் டிவி, காஸ்பல் டிவி, ஜாய் டிவி என்று, இம்மானுவேல் டிவி என்று உலகம் முழுவதும் எல்லா மொழிகளிலும் நீங்க திறந்தீங்கன்னா 24 மணி நேரமும் இயேசுவே ரட்சகர், இயேசுவே கர்த்தர், இயேசுவை ஏற்றுக்கொள் என்று பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார் மார்க் 13:10 சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா? நீங்க இந்த மனுஷன் பிரசங்கம் பண்றத அவங்க கேட்டு மனம் திரும்பலன்னா, கடவுளே கடைசியா ஒரு கருவி வச்சிருக்காரு. அது வேதாகமத்தில் எழுதியிருக்குது. அதுவும் நடக்க போகுது. வெளிப்படுத்தல் 14:6 பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருக்கிறான். ஆண்டவர் நினைச்சார்னா ஒரு தூதன் அனுப்பி இயேசுவே கர்த்தர் எல்லாரும் ஏற்றுக்கொள் என்று சொல்லி, ஏற்றுக்கொள்ளலன்னா அப்புறம் நியாய தீர்ப்புக்கு வா என்று சொல்ல வல்லவராக இருக்கிறார். அதையும் ரிசர்வேஷன்ல வச்சிருக்கிறார். ஆனா தூதர்கள் பிரசங்கிக்க அதிகாரம் படைத்தவர்கள் அல்ல. மனிதனுக்கு மனிதன் தான் பிரசங்கிக்க வேண்டும். ஆண்டவர் ஏன் மனித அவதாரம் எடுத்து வந்தார்? மனிதன் ரட்சிக்கப்பட அவர் மனுஷனாய் வர வேண்டியது இருந்தது. அதே போல மனிதன் மீட்கப்பட மனிதன் பிரசங்கிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலே ஒரு சத்தம் துணிக்கிறது, இயேசு வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார். இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற காரணமே இதற்காக ஒரு மேடை போட்டு, இதற்காக செலவு பண்ணி, இதற்காக ஜெபித்து, இதற்காக ஊழியர்களை அழைத்து, இதற்காக பிரயாசப்பட்டு இந்த சத்தம் இங்கே துணிக்கிறதே, அதை பரலோகம் பார்க்கிறது. உங்கள் காதுகள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய காதுகளை கேட்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. குளோபலைசேஷன், உலகமயம், ஒரே அரசு, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. வெளிப்படுத்தல் 13:7 மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு, அதாவது அந்தி கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த உலகம் ஒரு இரட்சகனை எதிர்பார்க்கிறது. இயேசு ராஜாவாக, இரட்சகராக வந்தார். அடுத்து அவர் நியாயாதிபதியாக வர வேண்டும். அதற்கு உலகம் காத்துக் கொண்டிருக்கிற சர்வ சிருஷ்டிகளும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது, நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்குள்ளே அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்படணும். அந்தி கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு முன்ன சபை எடுத்துக் கொள்ளப்படணும். அதை கடைசியில் உங்களுக்கு சொல்றேன்.
சபை எடுத்துக்கொள்ளப்படணும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அந்த அந்தி கிறிஸ்து எப்படி வெளிப்படுவான், எங்கே வெளிப்படுவான், யாரிடத்தில் வெளிப்படுவான்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் சமாதானமும் உண்டு, சௌக்கியம் உண்டு, நம்ம ஐக்கியமா இருப்போம், நம்ம சிதறி இருக்க வேண்டாம், நம்ம ஒன்றாய் கூடியிருப்போம், ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்றவர்கள் சொல்லி ஒரு அரசனை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அந்த ஒரு அரசன் சகல அதிகாரத்தையும் எல்லா கோத்திரத்தாரிடத்திலிருந்தும் பாசைக்காரிடத்திலும் நாடுகளிலிருந்து ராஜாக்களிடம் வாங்கிக் கொள்வான். வாங்கி அவன் பேரரசனாய் மாறுவான். அவனை குறித்து தான் தானியேல், அவனை குறித்து தான் வெளிப்படுத்தல், அவனை குறித்து தான் தெசலோனிக்கேயர், அவனை குறித்து தான் பவுல், அவனை குறித்து தான் இயேசு எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த அந்தி கிறிஸ்து ஏற்கனவே எங்கேயோ பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த அந்தி கிறிஸ்து நான் சமாதானம் தருவேன் என்று சொல்லுவான். அவன் அநேக அற்புதங்களை செய்வான். அவன் பயங்கர ஞானியாய் இருப்பான். அவன் பயங்கர இன்டெலிஜென்டா இருப்பான். அவனுடைய அறிவுக்கும் அவனுடைய திறமைக்கும் ஜனங்கள் பார்ப்பாங்க. நாடு நல்லா இருந்த போதும் சுபிட்சமாய் இருக்க வைப்பேன், வாழ வைப்பேன், எனக்கு இவ்வளவு வழி தெரியும், இவ்வளவு திறமை இருக்குன்னு சொன்ன உடனே ஆட்சி அவன் கையில கொடுத்துட்டு இவங்கெல்லாம் சிற்றரசர்களாய் மாறி விடுவார்கள். அப்படியாக அந்த அரசனுக்காக இந்த உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அதுதான் உலக வணிக மயம், குளோபலைசேஷன். உலகம் முழுவதும் ஒரு கைக்குள், உலகம் முழுவதும் உங்களுடைய மொபைல் போனுக்குள்ள இருக்கிறது. முன்னாட்களிலே நீங்க கடைக்கு போய், பிஷ் மார்க்கெட்டுக்கு போய் மீனெல்லாம் நல்லா சோதிச்சு பார்த்து, நல்ல மீனா கெட்ட மீனா, இது என்ன விலை, இன்னும் கொஞ்சம் குறைச்சு கொடு எல்லாம் கேட்டு பர்ஸை திறந்து பணத்தை எண்ணி 1 2 3 100 150 சொல்லி கொடுத்து மிச்சத்தை வாங்கி உள்ள போட்டுட்டு வருவீங்க. இப்பதான் எப்படி தெரியுமா, QR, அவன் ஒரு அட்டையை காமிப்பான், நீங்க அப்படியே ஸ்கேன் பண்ணுவீங்க, உங்க பணம் அவனுக்கு டிரான்ஸ்பர் ஆகிடும். எவ்வளவு ஈஸியா இந்த உலகம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. இந்த குளோபலைசேஷன், உலக மயமான வணிகம், இன்டர்நெட் வணிகம், இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய ஆட்சிக்காக ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அவன் வந்தால் அவன் என்ன செய்வான் தெரியுமா, 666 என்ற முத்திரையை நமது வலது கையிலேயோ நமது நெற்றியிலேயோ போட்டாதான் வியாபாரம் பண்ண முடியும், ஜாமான் வாங்க முடியும், ரேஷன் வாங்க முடியும்.